Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ராகுல் காந்தி இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கிறார் அப்படி நினைக்கிறீங்களா? முதல் காங்கிரஸ் கட்சி சக்தியா உருவெடுத்திருக்கான்றதை முதல்ல பார்க்கணும். உருவெடுத்திருக்கா? இல்லை, அப்படி நான் பார்க்கல. இந்த யூபி வெற்றி வந்து காங்கிரஸ்க்கு பெரிய அளவில் வந்து ஒரு ஆதரவாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லலாம், என்னன்னா ராகுல் காந்தி வந்து இங்கேருந்து நடைபயணம் போனார், இந்த நடைபயணம் வந்து பெரிய எழுச்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் முற்றிலுமாக பிஜேபி தூக்கி எறியப்பட்டிருக்கணும். 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு நடைபயணம், ஒரு பாத யாத்திரைன்னு சொன்னால் இந்த பிஜேபி அரசு தூக்கி எறியப்பட்டிருக்கு. ஒரு நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு வந்து அவர்கிட்ட வந்து என்ன குவாலிட்டி இருக்குது? ராகுல் காந்தியோட தனித்தன்மை என்ன சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். எதுவுமே இல்லை. ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒருங்கிணைங்க சார். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார். தமிழ்நாட்டுக்கு 8 முறை வந்தார் பிரதமர். ராகுல் காந்தி இந்த பிரச்சாரத்துக்கு எத்தனை முறை வந்தார் சொல்லுங்களேன்? ஒரு முறை. ஸ்வீட் கூட வாங்கி கொடுத்தார். இவ்வளவு தான் இவங்க தமிழ்நாட்டை, இவங்க அது மாதிரி தான் எல்லா மாநிலங்களும் இதுதான் கதி, இதுதான் நிலைமை. தேர்தல் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வந்துச்சு. எதிர்க்கட்சி தலைவராக இரவாக கூட தேர்வு செய்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்படக்கூடிய இந்த ராகுல் காந்தி ஏன் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க முடியல? ஏன் கூட்டணி கட்சியில் ஏற்றுக்க மாட்டாங்க? ஏன் அதுதான் நான் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு கேட்டால், இவங்க வந்து ஒற்றுமையில் உருவாகலை, பிஜேபியோட வேற்றுமையில் உருவானது இந்தியா கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் கலைஞர் ஒரு அணியாக தான் வச்சிருப்பார். இவங்க அணி தேசிய அணி. காங்கிரஸ் ஒடுக்கப்பட்ட அணி வந்து விசிகா அது திமுக ஒரு அணியாக தான் இருக்கிறாங்க. கூட்டணின்னு சொல்லிக்கலாம். இல்ல தனித்துவம் நீங்க சொல்லுங்க, என்ன தனித்துவம் சொல்லுங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ராகுல் காந்தி ஒரு சக்தியாக உருவெடுக்கிறாரா? பின்னணியில் யார்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு செகோவரா ஜெய்சங்கர் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ராகுல் காந்தி இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கிறார் அப்படி நினைக்கிறீங்களா? முதல் காங்கிரஸ் கட்சி சக்தியா உருவெடுத்திருக்கான்றதை முதல்ல பார்க்கணும். உருவெடுத்திருக்கா? இல்லை, அப்படி நான் பார்க்கல, இன்னும் ஆகலை. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த அமேதி தொகுதியில் அல்லது யூபியில் இருக்கிற ரிசல்ட் மட்டுமே நம்ம வச்சுட்டு பார்த்தோம்னா, எதனால் இந்த யூபி வெற்றியை மட்டும் முதல்ல பேசுவோம். இந்த யூபி வெற்றி வந்து காங்கிரஸ்க்கு பெரிய அளவில் வந்து ஒரு ஆதரவாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா போட்டியிட்ட தொகுதிகள், வெற்றி பெற்ற தொகுதிகள், இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு பின்னணி காரணங்கள் பார்க்கணும். நரேந்திர மோடி அல்லது பாஜக அவங்களுடைய அந்த தவறு தான் இவங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. அவங்க மைனஸ் தான் இவங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வந்த அந்த அயோத்தி அந்த பிரச்சனை, ராமர் கோயில் கட்ட பிறகு அந்த கோயிலுக்காக மக்கள் கொடுக்கப்பட்ட அந்த நிலத்துக்கு எந்த இழப்பீடும் தரவே இல்லை. ஒரு காரணம். இன்னும் கூட சொல்லணும், அதுலேயே கூட பார்த்திங்கன்னா இழப்பீடு தரல, சில பேர்கிட்ட மிரட்டி வாங்கியிருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. இது உண்மையான தகவல். இது வந்து அகிலேஷ் யாதவ் சொல்கிறாருன்றதுலாம் கிடையாது, எல்லாம் பொதுவான கருத்து. மிரட்டி வாங்க, ஏன் சாமிக்கு தானே கொடுக்குறீங்க, கொடுங்கன்னு சொன்னது. இது 2. அதன் பிறகு வந்து அந்த கும்பாபிஷேகம் இவங்க நடந்துக்கிட்ட அந்த விதங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து இவர் எப்படி எந்த மாதிரியான பார்வையில் பார்த்தாங்க, இதெல்லாம் வேறு ஒரு காரணம். ஆக என்னென்னா, பாஜக செய்த தவறு, பிழை தான் யூபியில் அந்த வெற்றி. யூபியில் அந்த வெற்றி அடையலைன்னா இன்னும் கூட சீட்டு எண்ணிக்கைகள் வந்து காங்கிரஸ் குறைஞ்சிருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் சரி, இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் தான் வேணும் அப்படின்றது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தான் வேணும்னு சொல்கிறதுக்கான காரணங்களே இல்லை. ஏன்னா நீட்டு பிரச்சனை எடுத்துங்க, அந்தந்த மாநிலங்கள், நான் சொல்ல தேர்தல் அறிக்கையை சொல்கிறேன், காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில். அதுக்கப்புறம் நம்ம ராகுல் காந்திகிட்ட நிச்சயமாக வருவோம். நீங்கள் கேட்டதுக்கு தேர்தல் அறிக்கையை பாருங்கள். நீட்டில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படி சொன்னால், அந்த மாற்றம் கூட மாநிலங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் அது வந்து அவங்களுடைய உரிமைக்கு விட்டுறப்படும், மாநிலங்கள் உரிமைக்கு விட்டுறப்படும். ஆக மொத்தம் நீட்டை பற்றி தனி பார்வை இல்லை. காங்கிரஸுக்கு ஒரு தனி பார்வை இருக்கணும்ல, நீக்கிறீங்களா இல்லையா, வேணுமா வேணாமா, வெட்டு 1 துண்டு 2, அது இல்லை. சரி, நீட்டில் தான் இப்படி ஜிஎஸ்டி நியூ வெர்ஷன், சரி இதெல்லாம் போட்டோங்க. இந்த வாக்குப்பதிவில் தானே இவங்க இதை இன்றைக்கி கூட செய்தி வந்திருக்கு. என்னென்னு கேட்டால் கூடுதலாக இருக்குது வாக்குகள் அப்படின்னு தகவல் இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி வருது. சரி, இந்த இவிஎம் பற்றி உங்கள் ஐடியா என்ன, ஏதாவது மாற்றம்னா அந்த அறிக்கையில் என்ன வருதுன்னு கேட்டால் அதுலேயும் வந்து 2.0 நியூ வெர்ஷன். அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும், கொஞ்சம் லோக்கலாக தான் இருக்கும், ஆனால் சொல்லிடுவேன். அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்தால் என்னன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன மாற்றம் சார்? நான் என்ன கேட்குறேன்னா, முன்னாடி தான் சொன்னாங்க தேர்தல் அறிக்கை தான் சார் வந்து கதாநாயகன்லாம் சொல்லுவாங்க. என்ன பெரிய மாற்றம்? இலவசம் சொல்கிறீங்கல்ல, இந்த இலவசத்தை 2 பேர் ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், கேட்டால் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. எனக்கு
இந்த இலவச இந்த ஏழை பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் என்ன லட்சக்கணக்கில் ஆண்டுக்கு லட்சக்கணக்கு கொடுக்குறான்னு சொன்னாங்க. அதுக்கான பணம் எங்கேருந்து வரும்னு சொல்லவே இல்லை. ஒன்று சரி சொல்ல வேண்டாம். இந்த தேர்தல் அறிக்கையில் அந்த சொல்லப்பட்ட அந்த இலவச பண உதவி திட்டத்துக்கு மன்மோகன் சிங்கும் ப. சிதம்பரமும் முன்னாள் நிதியமைச்சர்கள் அவங்களுடைய ஐடியா என்ன, அவங்களுடைய கருத்து என்ன சொல்ல முடியுமா? ஆக இது வந்து கேட்டால் ஏறக்குறைய இந்த 15 லட்சம் மாதிரி தான். இங்கே 56 இன்ச்சு சொன்னார் இல்லையா, அதே தான் இங்கேயும் இவங்களும் வந்து அண்ணா அங்கே 15 லட்சம் சொல்லிட்டாரு, இங்கே அது அந்த தொகை கொஞ்சம் குறையுது, அவ்வளோதான். அவர் மொத்தமாக கொடுத்தா இவங்க அவர் ஹோல்சேல், இவங்க ரீட்டைல். என்ன சார் மாற்றம் இருக்குது? எதுக்கு நாங்கள் வந்து காங்கிரஸுக்கு வாக்களிக்கணும்? நீங்கள் சொல்லலாம், எனக்கு என்ன ராகுல் காந்தி வந்து இங்கேருந்து நடைபயணம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நடைபயணம் வந்து பெரிய எழுச்சி ஏற்பட்டுருச்சு அப்படி சொன்னால் முற்றிலுமாக பிஜேபி தூக்கி எறியப்பட்டிருக்கணும். 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு நடைபயணம் ஒரு பாத யாத்திரைன்னு சொன்னால் இந்த பிஜேபி அரசு தூக்கி எறியப்பட்டிருக்கணும். நடக்கலை. இப்போவும் இழுபறி. இந்த இழுபறி அப்படியே தலைகீழ இருந்தால் கூட நம்ம ஏற்றுக்க முடியும். நான் சொல்லியிருக்கேன், இந்த சீட்டு எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பெற்று ஒரு தொங்கு சட்டமன்றம் பாராளுமன்றம் வந்ததுனால அதை நம்ம சொல்லலாம். இப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ அடுத்தடுத்த இந்த இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த கூட்டணி இந்தியா கூட்டணியில் இப்போ இந்தியா கூட்டணிக்கு வரும். நான் ராகுல் காந்திக்கிட்ட நிச்சயமாக போவோம். இந்தியா கூட்டணியில் இத்தனை கட்சிகள் இருக்குது. உங்களால் நல்லா தெரியும், தென் மாநிலங்களில் ஆந்திராவில் வந்து 2 பெரிய சக்திகள். ஜெகன்மோகன் கிட்டே நீங்கள் போக முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு பரம்பரை வைராக்கியம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை விட பரம்பரை வைராக்கியம் ஒன்று கேட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு. நீங்கள் நல்லா தெரியும், நீங்கள் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு நீங்கள் கவனம் செலுத்தலாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக் இவர் வந்து திமுக பொறுத்தவரைக்கும் உங்களை காங்கிரஸ் ஆதரிக்கிறதா இருக்குது. ஆனால் நீங்கள் ஆந்திராவில் வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த அரசியலை மாற்றிருந்தீங்கன்னா என்ன மாற்றிருக்கணும்னு நினைக்கிறீங்க? சந்திரபாபு நாயுடு வந்து தேர்தலுக்கு முன்னமே இழுத்துருக்கணும். இப்போ மு.க. ஸ்டாலின் அவரை வச்சு பேசுகிறீங்கல்ல, நீங்கள் வெறும் வார்த்தை தான் நம்ம பார்க்குறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு உள்ள ஏதோ ஒரு பேச்சு இருக்குது. ஸ்டாலினும் பேசியிருக்கணும். அவங்க கூட்டணிக்கு இழுத்துட்டு வந்துருக்கணும் சார். பவன் கல்யாணம் வந்து எலெக்ஷன் முன்னாடி என்டிஏல. ஆனால் சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் சேர்ந்திருக்க முடியுமா சார்? சேர்ந்திருக்க முடியும், முயற்சி பண்ணலன்ற. நான் அதுக்கு சேர்ந்திருக்க முடியுமான்றது வேறு விஷயம். ஏன்னா அது காங்கிரஸுக்கு எதிராக உருவான கட்சி. சேம் அப்படி பார்த்தா எல்லாம் நான் சொல்கிறேன், ஆந்திர அரசியலே உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நம்ம சொல்கிறேன், பரம்பரை வைராக்கியங்கள் 2 கட்சிக்குமே இருக்குன்ற நான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி இவரை சிறையில் வைக்கிறாரு, இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது இங்கே வந்து ஒரு சமரச அரசியல் வரணும் சார். இங்கே தனிநபர் ஆட்டிடியூடு இருக்குது, தனிநபர் ஈகோ இருக்குது. எங்கே? காங்கிரஸ் கிட்ட இருக்குது. என்ன? யார் தனிநபர்? தனிநபர் நான் ராகுலே சொல்கிறேன். என்ன செய்கிறாரு? சந்திரபாபு நாயுடு போய் சிறையில் போய் சந்திச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் அங்கே அவர்கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி வரும். சரண்டர் இல்லை சார், இது நீங்கள் நேரடியாக நேரடியாக போகிறீங்க. ஆந்திர அரசியலேயே அந்த மாற்றம் வரலன்ற நான். நீங்கள் மீண்டும் வந்து ஆந்திராவில் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ஆட்சி பிடிச்சி கோல சொல்ல முடியாது. நம்பிக்கை இருந்தது இல்லை தனியாக ஒரு ஆட்சி. இப்போ நான் கேட்குறேன், சின்ன ஒரு விஷயம் எடுத்துங்க. ஒய்எஸ்ஆருடைய தங்கையை கொண்டு வந்து நீங்கள் பதவி கொடுக்குறீங்க, அங்கே ஒரு அரசியல் பண்ணுறீங்க, குடும்ப அரசியலில் பண்ணுறீங்க நீங்கள், சரிங்களா? அது நான் சரின்னு கூட நான் சொல்கிறேன். அந்த அரசியலை இங்கே நீங்கள் பண்ணிடுங்க, சந்திரபாபு நாயுடு நீங்கள் பண்ணியிருந்தீங்கனால இன்றைக்கி உங்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் நீங்கள் கூட்டணி தலைவர்கள்கிட்டயாவது அனுப்பி பேசி நீங்கள் வந்து அந்த கூட்டணி இணைக்கிறதுக்கான வேலையை செய்யலைன்ற நான். இது கூட நான் சொல்கிறேன் சார், இந்த இந்தியா கூட்டணி கூட பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கான மாற்று சிந்தனை உள்ள கட்சிகள் வந்து இயல்பாகவே இணையுது. அதான் இந்தியா கூட்டணி. காங்கிரஸ் எதுவும் பண்ணல. நீங்கள் சொல்லுங்கள், காங்கிரஸ் வந்து வழியே போய் வந்து தென் மாநிலங்களுக்கு கட்சியை இணைச்சாங்களா? இல்லை. இயல்பாகவே இவங்களுக்கு பிடிக்காது, கழுத கட்டால் குட்டிச்சவர்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த இந்தியா கூட்டணியில் வந்து சேர்ந்தது. நீங்கள் எல்லா கட்சியும் எடுத்துங்க. நீங்கள் ஏன் அந்த முரண் வருது? ஏன் அடுத்து இன்னும் கூட போகிறேன், ஏன் ராகுல் காந்தி வந்து பிரதமராக அறிவிக்க முடியல? நான் கேட்குறேன் சார், சிம்பிளாக நீங்கள் ஒரே இந்த கேள்வி மட்டும் பாருங்கள். தேர்தல் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வந்துச்சு. எதிர்கட்சி தலைவராக இரவா கூட தேர்வு செய்யப்படுறாரு ராகுல். எதிர்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த ராகுல் காந்தி ஏன் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க முடியல? ஏன் கூட்டணி கட்சியில் ஏற்றுக்க மாட்டாங்க? ஏன் அதுதான் நான் கேட்குறேன், ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு கேட்டால் இவங்க வந்து ஒற்றுமையில் உருவாகலை, பிஜேபியோட வேற்றுமையில் உருவானது இந்தியா கூட்டணி. சிக்கல் அங்கே தான் இருக்குது. ஆனால் ராகுல் காந்தியுடைய முகத்திற்காக எத்தனை டபுளாக இருக்காங்க, காங்கிரஸ் டபுளாக. எனக்கு அவர் முகத்துக்கெல்லாம் இல்லை. இப்போவும் நான் சொல்கிறேன், மீண்டும் நான் சொல்கிறேன், வட மாநிலங்களில் மோடி மேலே வந்து ஒரு எதிர்ப்பு உருவாயிடுச்சு. அவர் அதை உணர்றார். பிஜேபி மேலேயும் சேர்த்து எடுத்துங்க நீங்கள். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் முக்கியமான பிரச்சனை. அவர் வந்து அந்த ராமர் கோயில் கட்டின பிறகு அங்கே அந்த ஜெய்ஸ்ராம் கோஷம்ன்றது வந்து நீத்து போகுது. இவர் அதீதமாக எடுத்துக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் தான் கடவுள் சொல்ல வச்சது எது சொல்ல வச்சது? ராமர்னு சொல்கிறார்.
அவர் தன்னைத்தானே சொல்லிடுறாரு. கிட்டத்தட்ட அப்படி தான் அர்த்தம். அது பொருள் அதுதான். கடவுள்னா யார்? பிஜேபிக்கு கடவுள்னா யார்? ராமர். அவர் தன்னைத்தானே ராமர். அதெல்லாம் ஏற்றுக்கலாம் மக்கள். அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு அருவருப்பாக அந்த மக்கள், நான் சொல்கிறது சாதிக்குள்ளே நான் போகவே இல்லை, வட மாநிலங்களுக்குள்ள அந்த மக்கள் வந்து இவர் சொல்லக்கூடியதை வந்து ஒரு அருவருப்பாக எடுத்துக்கிறாங்க. அதனுடைய தாக்கம் தான் வந்து ஆர்எஸ்எஸ் லீடர் மோகன் பகவத் கூட சில என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்லேடையாக சில வார்த்தைகள் சொல்கிறாரு. அதை நாம் எப்படி எடுத்துக்கிறது? காங்கிரஸை சொல்கிறாரா பிஜேபியை சொல்கிறாரா? ஒரு குழப்பம் இருக்குது. சுப்பிரமணிய சாமி நேரடியாகவே சொல்கிறார், கொள்கைக்கு முரணாக நடந்துக்கிட்டாங்கன்னா சொல்கிறார், நேரடியாக சொல்கிறார், அவர் எப்பவும் சொல்கிற மாதிரி. அப்போ அங்கே வந்து வட மாநிலங்களில் புறக்கணிக்கப்படும் போது இது இயல்பாகவே இவங்களுக்கு விழக்கூடிய ஓட்டுகளாக மாறிடுது. அது காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளும் சேர்த்தே நான் சொல்கிறேன். ராகுல் காந்தியோட தனித்தன்மை என்ன? இப்போ பேசுவோம். என்ன சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். தனி எதுவுமே இல்லை. நான் சொல்கிறேன், எதுவுமே இல்லை. நீங்கள் எதாவது சொல்லுங்கள். அவர் வந்து ஹார்வர்டில் போய் வந்து ஒரு படித்தார், பட்டம் வேணும், அது எல்லோரும் வச்சுருக்காங்க. எவ்வளோ பட்டம் வேணும் உங்களுக்கு? இந்தியா ஃபுல்லாக எல்லார்ட்டையும் இருக்காது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு வந்து அவர்கிட்ட வந்து என்ன குவாலிட்டி இருக்குது? ஏன் இல்லைன்றீங்க? இல்லை இருந்தால் நான் சொல்லுங்கள், நான் என்ன குவாலிட்டி இருக்குதுன்னு நான் கேட்குறேன். இப்போ நான் கேட்குறேன் சார், ரொம்ப இதுனா ஒரு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நடக்குது. இங்கே வந்து இப்போது இன்றைக்கி வந்த நம்ம செல்வ பெருந்தகை இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் 57 ஆண்டு காலம் நாங்கள் அடிமையாக இருந்துட்டோம்னு சொல்கிறார். இன்றைக்கி வந்தவர் சொல்கிறாரு. இன்றைக்கினா நான் அவர் பதவியேற்று சொல்கிறேன். அந்த செல்வ பெருந்தகைக்கு இருக்குது 57 ஆண்டு காலம் நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் அடிமையாகவே இருந்துட்டோம், இனிமேல் நாங்கள் அடங்கி இருக்க மாட்டோம், ஏதோ சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சொல்லிட்டு மறுநாளே அவர் ஸ்டாலின் போய் சால்வ் போட்டார்னு வச்சுங்க. அவர் எதுக்கு சொன்னார், ஏன் சொன்னார், அவருக்கு தான் தெரியும். இது ஒரு பக்கம். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களில் வந்து அந்தந்த தலைவர்கள் வந்து அங்கே அரசியல் பண்ணணும். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், தெலுங்கானாவை தவிர்த்துட்டு மற்ற மாநிலங்கள் நீங்கள் எடுத்துங்க, சரிங்களா? நீங்கள் கர்நாடகா கூட நீங்கள் எடுத்துங்க. கர்நாடகா ஈக்குவல் டஃப் தாங்க. அது வந்து கடைசி வரைக்கும் இருந்தது. அது மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்சிக்கு எதிரான வாக்குகள்ன்ற அந்த அடிப்படையில். ஆனால் நான் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால், இங்கே தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்த தமிழ்நாட்டிலே நீங்கள் சொல்லுங்கள், 10 சீட்டு வந்து சுருங்கிட்டாங்கல்ல, ஜெயிச்சிட்டாங்களா? ஜெயிச்சிட்டாங்க சார். அந்த 10 சீட்டில் சுருங்கிட்டாங்க. 10 சீட்டு இவங்க போட்டு, அதாவது திமுக கால் பங்கு. நான் சொன்னேன், இப்போ நான் கேட்குறேன், 30க்கு 10 வாங்கின காலம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமே. 30க்கு 10 84 80 91 எம்ஜிஆர் கலைஞர் இவங்ககிட்டே 30க்கு, அப்புறம் அது 20 ஆச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தபோது அது 20 ஆச்சு. மூப்பனாரால் அது 20 ஆச்சு. இல்லைன்னா அது 30-10 தான். அப்போ அது 30-10 எப்படி தலைகிட மாறிச்சு? 10-30ன்னு தேசிய கட்சி சுருங்கிட்டு சுருங்கி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ராகுல் காந்தி கடந்த 10 ஆண்டு காலமாக வந்து அவர் தான் ஹீரோ, அவர் தான் தலைவர், அவர் தான் மாஸ் லீடர் காங்கிரஸில். சுருங்கிடுச்சா இல்லையா? தென் மாநிலம் மட்டுமே இப்போ பிரபலம் ஆடுச்சு. இப்போ சார் நான் மீண்டும் சொல்கிறேன், இப்போவும் கூட சொல்கிறேன், பிஜேபி வீழ்ச்சி இவங்களுக்கு வந்து வளர்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த வளர்ச்சி தானே பிஜேபி வீழ வச்சிருக்கு. அப்படி நீங்கள் எடுத்துக்க முடியாது சார். இவங்க வந்து ஒரு 10 ஆண்டு காலம், இப்படி நீங்கள் கேட்டோம்னா சார், 10 ஆண்டு காலத்துக்கு மேலே எந்த சித்தாந்தமும் நிலைக்காதுன்றது ஒரு எத்திக்ஸ், காமன் எத்திக்ஸ். உத்தரப்பிரதேசத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகள்லேயே யாருக்கு பிரதமர் வேட்பாளர் பார்க்கும்போது அது வரைக்கும் பின்தங்கி இருந்த ராகுல் காந்தி சமீபத்தில் தேர்தலுக்கு முன்னாடி எடுத்த போது அதனால ஒரு 4% முன்னால் இருக்கார். அதுதான் இந்த யூபியில் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. நான் தான் யூபியில் அந்த அதிருப்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். யூபியிலேயே ராகுல் காந்தி முன்னணியில் இருக்கார். அதுதான் சார் நானும் சொல்கிறேன். யூபியில் அந்த அதிருப்தி எதனாலனா பிஜேபி மேலே உள்ள ஒரு அதிருப்தி. இவர் நரேந்திர மோடி அவர்கள் நடந்து கொண்ட விதம், இதை தாண்டி இன்னும் வட மாநிலம் இன்னும் பல இதில் வந்து கேட்டால் ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து இவங்க ஒரு மாதிரியான பிரச்சாரத்தை கையாண்டாங்க. பிஜேபி உணர்வுகளை தூண்டி விட்டு தான் பண்ணாங்க. நான் வந்து ஆதரவாளம், பிஜேபி ஆதரவாகவும் பேசலாம், எதுவும் பேசலாம், பொதுவாக பேசியிருக்கேன். இங்கே நரேந்திர மோடி வந்து மிகப்பெரிய தலைவராக ஒரு பெரிய பிம்பமாக காட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏன் இந்தியா கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் பிரதமர் சார். பெரிய மைனஸ் என்னத்தம்மா நிஜந்தன் சார், முதல்ல யார் வந்து மாப்பிள்ளைன்னு தெரியாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த கல்யாணத்தில் கடைசி வரைக்கும் நீங்கள் சஸ்பென்ஸாக வச்சுருந்தீங்கன்னா எப்படி? கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலான்னு சொன்னால் எப்படி? அப்படி தானே ஆயிடுச்சு. இப்போ நான் மீண்டும் கேட்குறேன் உங்கள்கிட்ட, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இரவோடு இரவாக உங்களால் வந்து ராகுல் காந்தியை தேர்ந்தெடுக்கப்பட முடியும் போது ஏன் இவர் தான் பிரதமர் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எது தடுக்குதுன்னு கேட்குறேன் நான். எது தடுத்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே தனிநபர் ஆட்டிடியூட். யாருடைய தனிநபர்? ராகுல் காந்தி. இவர் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது, இவரால் இவர் ஒருங்கிணைக்க முடியாது. ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் மன்மோகன் சிங்கை ஒரு அவமானப்படுத்தினவர் தானே. அந்த வரலாறுலாம் இருக்குல்ல. இதே நீங்கள் சோனியா காந்தினா கூட உங்களால் வந்து அது வேறு விஷயம். சோனியா காந்திக்கு வந்து தடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும், அந்த பழைய வரலாறு. அவங்க வந்து இந்திய பிரஜை இல்லைன்ற அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒருங்கிணைக்கிற அந்த பிரச்சனை இருக்குல்ல. ஆனால் ஒருங்கிணைக்கிறது யாருக்கு? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு மனசில் இருக்கலாம், நான் கேட்டுறேன். பெரிய தலைவர்கள்
காங்கிரஸில் பெரிய தலைவர் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. ஏன் கார்கே இருக்கிறாரு, காரணம் இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலையில் வரல. சில பேர் பிஜேபியில் போய் சேர்ந்து போயிட்டாங்க, சில பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, அரசியல் வந்து ஒதுங்கிட்டாங்க. இப்படி போய் சில பேர் சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? தனிநபர் ஆட்டிடியூட். ராகுல் காந்தி எப்போ அவருடைய அவர் மரியாதை அவர் இறங்குச்சுன்னு சொன்னால், மன்மோகன் சிங்கை வந்து விமர்சனம் பண்ணார் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து அது 11 வருஷம் இருக்கட்டும். எத்தனை வருஷம் ஆனால் என்ன? ஆனால் இப்போ சமீப காலமாக சார் இப்போ நான் கேட்குறேன், ப. சிதம்பரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ராகுல் காந்திக்கு என்ன சார் பிரச்சனை? எத்தனை முறை வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு. சிதம்பரத்தை வந்து ஒரு மூத்த தலைவர் தான், நிதியமைச்சராக இருந்திருக்கார். என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள? என்னைக்காவது சந்திச்சாரா? இல்லை அவர் தான் இவரை சந்திச்சாரா? ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும், நீங்கள் சொல்லுங்கள். எதுக்கு சந்திக்கல, எதுக்கு இங்கே சந்திக்கணும்? இல்லை சார், நான் சார் நீங்கள் டெல்லியிலேயே நான் சொல்கிறேன், ஏதாவது டெல்லியில் நடந்த சந்திப்பு சொல்லுங்கள். அந்த கேப் வந்துருச்சு சார் உங்களுக்கு. நீங்கள் சொல்ல மூத்த தலைவர், நான் சொல்ல காங்கிரஸோட மூத்த தலைவர்களோட வந்து ராகுலுக்கு வந்து ஒரு கேப் விழுந்துருச்சு. அடுத்த தலைமுறையாக இருக்கான், தலைமுறை மாற்றங்கள் சார். தலைமுறை மாற்றங்களோட என்ன தலைமுறை மாற்றுனீங்க? இங்கே இப்போ மாற்றுனீங்க செல்வ பெருந்தகை. நீங்கள் நடைபயணம் பண்ணுறீங்கல்ல, கன்னியாகுமரி ஸ்டார்ட் பண்ணிங்கல்ல, அப்போ கூட இங்கே இருக்கிற அந்த 5 ஆண்டு காலம் வந்து ஒரு தலைவர் நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு உயிரற்ற சடலமாக தான் இங்கே ஒரு தலைமையே இருந்துச்சு தமிழ்நாட்டில். அதுக்கு பேர் அழகிரின்னு பேர், அது போட மாட்டீங்க சொன்னால். இருந்ததா இல்லையா? 5 வருஷம் என்ன நடவடிக்கை? மத்திய அரசு எதிர்த்து ஏதாவது போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்? ஒரு தடவை பண்ணுற சொல்லிட்டு 4 பேர் கூட்டு போனார் ரயில் மறியல். இங்கே வந்து ஒரு எழுச்சியான ஒரு தலைமையே வரல. இன்றைக்கி இவர் வந்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. இன்றைக்கி தான் வந்திருக்கு. எப்போன்னு கேட்டால் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்னாடி, 1-2 மாதங்களுக்கு முன்னாடி போட்டாங்க. அதுவே உண்மையிலே வந்து இவங்க தான் போட்டாங்களா, இல்லை திமுகவில் வந்து சொல்லி போட்டாங்களா இவரை போடுங்கன்னு சொன்னாங்களா? அதுவே இன்னும் கூட சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை திமுகவில் வந்து சொல்லி, ஏன்னா எப்பவுமே திமுக உங்களுக்கு தெரியும் இல்லையா, பழைய இதெல்லாம் எடுத்திங்கன்னா திமுக வந்து ஒரு அணியை தான் வச்சுருக்கோம். திமுக திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் கலைஞர் ஒரு அணியை தான் வச்சுருப்பார். இவங்க அணி தேசிய அணி காங்கிரஸ், ஒடுக்கப்பட்ட அணி வந்து விசிகா, அது திமுகவில் ஒரு அணியாக தான் இருக்கிறாங்க. கூட்டணின்னு சொல்லிக்கலாம். இல்லை தனித்துவம் நீங்கள் சொல்லுங்கள், என்ன தனித்துவம் சொல்லுங்கள். தனித்துவம் சொல்லுங்களேன், ஏதாவது சொல்லுங்களேன். தனித்துவமாக இவங்க சாதிச்சனா நாங்குநேரி, வேங்க வயலில் எல்லாமே சமரசம், எல்லாமே சமரசம். நீங்கள் சொல்லுங்கள், தனித்துவமாக இருந்து இதை சாதிச்சாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள். இவங்க, நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் ஒரு அணி, திமுகவிலேயே ஒரு அணியாக தான் வச்சுருக்கிறாங்க. அந்த அணியிலையும் ஒரு அணி வச்சுருப்பாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ விசிகா இருக்குன்னா திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி வந்து மாறலாம்னு சொன்னார்னா ரவிக்குமார் சொல்கிறார் திமுக தான் கூட்டணி வைக்கணும்னார். அந்த அணியிலே ஒரு அணி. கம்யூனிஸ்ட் இதே தான். இது வந்து கலைஞருடைய பிரெயின். இவங்களெல்லாம் எப்படி வைக்கணும், இப்படி தான் வச்சுக்கணும். காங்கிரஸ் தேசிய அணி, இவங்க ஒடுக்கப்பட்ட ஒரு அணி. கம்யூனிஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொழிலாளர் அணி. இப்போ நீங்கள் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். எல்பிஎஃப்னு ஒன்று இருந்தது இல்லை, தொழிலாளர் முன்னேற்ற பேரவை ஒன்று வச்சுருந்தாங்க, தோமுசா எல்பிஎஃப்னு. அது இப்போ எதனா செயல்படுதா? எங்கேயாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு எல்பிஎஃப்ல ஏதாவது செயல்பாடு இருக்கா? குப்புசாமி இருந்தார் எம்பிஆர், அதுக்கப்புறம் கூட யாரோ இருந்தாங்க. ஆனால் இப்போ ஏதாவது செயல்படுதா? ஏன் செயல்பட சொல்லுங்கள்? ஆளுங்கட்சி இல்லை, ஆளுங்கட்சி இல்லை. அந்த வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்கல்ல. அவங்க கம்யூனிஸ்ட் தொழிலாளர் அணி. இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஏதோ நான் திமுக சாரணுன்றதுக்காக சொல்ல சார், இது கலைஞரோட மாஸ்டர் பிரெயின். இது இவங்களெல்லாம் ஒரு அணியாக வச்சுருக்காங்க. இவங்க கிட்ட போய் நீங்கள் தனித்துவத்தை போய் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ நாம் தமிழர் ஒரு கட்சி ஏன் வளருது புரியுதுங்களா? இப்போ இவங்கெல்லாம் அதில் ஐக்கியமாயிடுறாங்க சார். இப்போ திருமாவளவனுக்கு வந்து வேங்கை வயல்லையோ இல்லை நாங்குநேரிலையோ பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க ஒரு அணியாகவே இருக்கிறாங்க. அதில் கம்யூனிஸ்டுகள் எடுத்துங்க, எவ்வளோ விஷயங்கள் எடுப்பாங்க தெரியுமா கம்யூனிஸ்டுகள்? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனைலாம் எடுப்பாங்க. இப்போ அவங்க எதனா பேசுகிறாங்க, ஏதாவது எடுக்கிறாங்க. நம்ம காங்கிரஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுதான் இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். நான் வந்துடுறேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, காங்கிரஸும் தேசிய அணி தான் தமிழ்நாட்டில். இப்போ செல்வ பெருந்தகை இருக்கிறாரு. 2 நாள் முன்னாடி நடந்துச்சு. என்ன சொல்லுங்கள்? இது எதுக்காக சொன்னால், ராகுல் காந்தி ஒருங்கிணைக்கிறதுல கோளாறு இருக்குதுன்னு சொல்ல வரேன். சரி, தேசிய அளவில் கட்சிகளை ஒருங்கிணைக்கிறாங்க இல்லையா, அதுலேயே கோளாறு இருக்குது. அந்த ஒருங்கிணைப்பு, அந்த பக்குவம் அவர்கிட்ட இல்லை. இருந்ததுன்னா தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கணக்கு இருக்கணும் அவங்களுக்கு. எவ்வளோ சொல்லிட்டு போனார்? 295 சொல்லிட்டு போகிறாரு கவுண்டிங். ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி, 1 ஹவருக்கு முன்னாடி. இவங்க நல்லா உணர்றாங்க, பிஜேபி நமக்கு இதில் சீட் வந்து ஷார்ட்டேஜ் வருது நமக்குன்னு சொல்லிட்டு. ஏன் 8 முறை தமிழ்நாட்டுக்கு வராரு? சும்மா வந்தார், வந்து ஒன்றும் வேகலைன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதுதான் சொல்கிறேன், அந்த ஒருங்கிணைக்கிற அந்த கட்சி, நீங்கள் கட்சியோட தலைவர்னா ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒருங்கிணைக்க சார். நான் ஒன்று சொல்கிறேன் சார். தமிழ்நாட்டுக்கு 8 முறை வந்தார் பிரதமர். ராகுல் காந்தி இந்த பிரச்சாரத்துக்காக எத்தனை முறை வந்தார் சொல்லுங்களேன்? நீங்கள் 1 முறை.
கோயம்புத்தூரில் ஒரே ஒரு முறை வந்து ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொடுத்து. ஸ்வீட் கூட வாங்கி கொடுத்தாரு. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளோ தான் இவங்க தமிழ்நாட்டை இவங்க அது மாதிரி தான் எல்லா மாநிலங்களும் இதுதான் கதி, இதுதான் நிலமை. ஒரு தலைவர்னால் ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து நீங்கள் மணிப்பூரில் போய் நான் வந்து ஒரு சீட்டு இருக்கிற வந்து மணிப்பூருக்கு போயிட்டேன், இங்கே ஒரு 10 சீட்டு வந்து திமுக கிட்ட லீஸ் கொடுத்துட்டோம், அவங்க பார்த்துப்பாங்க, லீஸு விட்ட மாதிரிலாம் இருக்க முடியாது. இங்கே மணிப்பூரும் ஒன்று தான், பாண்டிச்சேரியும் ஒன்று தான். இதுதான் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஆர்கனைசிங் கேப்பபிள் இல்லை. அப்படி இருந்ததுன்னா இங்கே இருக்கிற வந்து எல்லாருமே நான் சொல்கிறேன், நீங்கள் அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், அல்லது வந்து தேஜஸ்வியாக இருக்கட்டும், அல்லது வந்து மம்தாவாக இருக்கட்டும், அல்லது ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாருமே நான் சொல்கிறேன், உங்களை வந்து இவருக்கு வந்து ஆர்கனைசிங் அந்த கேப்பபிள் இல்லை. அதுக்காக இவங்களுக்கு வந்து மோடிக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த அப்படி நான் ப்ளஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் இப்போ பேசக்கூடிய விஷயம்னு கேட்டால் ராகுல் காந்தி விஷயம். ராகுல் காந்தி இன்னும் கூட பக்குவப்படணும், இன்னும் கூட அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த வேகம் வரணும். வெறும் இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து நான் வந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்துட்டேன்னு சொன்னால் மட்டும் போதாது. இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிப்பாக திரு ஜெய்சங்கர், மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.